ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் பண்ணியிருக்கோன்னா, தலைவன் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம் பேரலில் வந்துட்டு. அது ஏர் ஃபில்ட்ரு மாற்றிருக்கோம் கைஸ். ரீபேஸ் பண்ணது வந்துட்டு காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. நான் டிஆர்எல் லைட்டு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 5th கியருக்கு செட் பண்ணுற பாருங்க. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. அதுக்கு ஒரு சாரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஐரா அதாவது நம்ம டியூக் 250 வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன அப்டேட் பண்ணியிருக்கோம். என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் பண்ணியிருக்கோன்னா, நம்ம தலைவன் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம் பேரலில் வந்துட்டு. அது வந்து இது வந்து மெக்கானிக் செட்டில் இருந்துச்சு. அங்கே வந்து லைட்டாக கீழே விழுந்து கிராச் ஆகி அங்கே உள்ள மட்டும் காணோம். அது வந்து ஃபுல் சிஸ்டமாக போடல எக்ஸாஸ்ட்டு. நான் வந்து பெண்டு பைப் போட்டு தான் போட்டிருக்கேன். இங்கேருந்து நம்ம கேட்டலிட்டிக் கண்ட்ரோலை கழட்டிட்டு அதுலேருந்து ஒரு பெண்டு பைப் போட்டு இந்த போட்டிருக்கேன். சவுண்டு சூப்பராக இருக்குது. நான் அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு சவுண்டு எப்படி இருக்குன்னு, ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோன்னா, ஏர் ஃபில்ட்ரு மாற்றிருக்கோம் கைஸ். அது நான் சரியாக ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு வரல. ஸ்டிக்கரும் எங்கேயும் ஒட்டலை இன்னும். அதான் பார்த்துட்ருக்கேன் எங்கே ஒட்டலாம் அப்படின்னு. பிஎம்சிலேருந்து ஏர் ஃபில்ட்ரு மாட்டியிருக்கோம். நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ரீல்ஸ்லாம் போட்டிருப்பேன். வேணும்னா நான் சைடில் ஆட் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு. அப்புறம் கேட்டிருந்தீங்க அண்டர்பிலிலாம். நான் 2-3 வீடியோவில் சொல்லிட்டேன் அண்டர்பிலி எங்கே வாங்கினேன் அப்படின்றதுலாம். மறுபடியும் சொல்கிறேன். இன்ஸ்டாவில் வந்து என்ஹெச் ஃபிட் ஷாப்னு ஒன்று இருக்கும். அவங்கக்கிட்ட தான் நான் அண்டர்பிலி வாங்கியிருந்தேன். அண்டர்பிலி லுக் வைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் என்ன லைட்டாக வைப்ரேஷன் தான் வருது. போல்டு இப்போ எல்லாருக்குமே இங்கே போடுறதில்ல. இது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போனதுனால இன்ஜின்லேருந்து எடுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே இந்த இடத்துல போல்டு வருதானே தெரில. இங்கே ஒரு போல்டு, இந்த ஒரு கிளாம்ப் வரும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஒரு போல்டு வந்து ஒரு வந்திருக்கும் கரெக்டாக இந்த இதுக்குள்ள. அவ்வளோதான். இப்போ நீங்கள் போய் அங்கே அண்டர்பிலி வாங்கினீங்கன்னா இங்கே கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நானே கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அது ஸ்டாண்ட் லைட்டாக இடிக்குதுன்னு சொன்னாங்க. ஷோரூமில் கூட கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து வீடியோ பண்ணுறதுவே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு இப்போது. லாஸ்ட்டாக நம்ம 3 ட்ரிப்பில் அதோட வீடியோ முடிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 3rd சர்வீஸ் விட்ட வீடியோ போட்டிருந்தேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன அப்டேட். டயர் அகர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க வந்துட்டு நம்ம ஷோரூம்லேயே வாங்கிக்கிறேன் கைஸ். கேடிஎம் ஷோரூம் போயிட்டு ஜென்2ஓட டயர் அகர் கேட்டால் கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் மாதிரி வரும், அதை மட்டும் கட் பண்ணி போடணும். கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா போய் அதில் இடிக்கும் போதே உங்களுக்கு வயர் அப்படி கட் ஆயிரும். அதனால் இதை கட் பண்ணிட்டு தான் போடணும். இதை கட் பண்ணாமல் உங்களால் போல்டும் போட முடியாது, எப்படியும் இடிக்கும் ஒரு சைடு. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா, ஷோரூமில் வந்துட்டு 815 நினைக்கிறேன். ஆமாம், 81000 தான் கைஸ் இருக்கும். வாங்கி நீங்கள் கட் பண்ணிட்டு இங்கே ஒரு அலாங்கி போல்டு ஒன்று போட்டுக்கலாம். சில பேர் வந்துட்டு இங்கேருந்து ஒரு வெல்டிங் கடைக்கு போயிட்டு இங்கேருந்து ஒரு போல்டு போட்டிருப்பீங்க. அது ரொம்ப நல்லது. நானும் இனிமேல் தான் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா சில டைம் வைப்ரேஷனில் வந்துட்டு லூஸ் ஆகி கீழே வந்துடுது, வந்து இந்த மாதிரி தேஞ்சிரும். டைல் லைட்டு வந்து நான் கழட்டி தான் அந்த ஸ்மோக் ஸ்டிக்கர் ஒட்டினேன். லுக் வைஸ் நம்ம ரீல்ஸ் அதிகமாக போடுறதுனால நல்லாயிருக்குமேன்னு பண்ணேன். அப்புறம் வந்துட்டு நம்ம பிபிஎஃப் பண்ணது வந்துட்டு காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து 3 இயர் வாரண்ட்டி பண்ணேன். 3 இயருக்கு வந்துட்டு 7500 கேட்டாங்க. நான் பண்ணி இப்போ 1 இயர் ஆக போகுது கைஸ். நான் பார்த்துக்கிறேன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வெயிலில் தான் அதிகமாக நிப்பாட்டுவேன். அது நான் நிப்பாட்டி கூட எனக்கு வந்து அந்த கலரு சேஞ்செலாம் ஆகலை. ஒரு மாதிரி வெயில் பட்டு கலர் மாறும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. நல்லா தான் இருக்குது. பிபிஎஃபோட ப்ரைஸ் சொல்லியாச்சு. அண்டர்பிலியோட ப்ரைஸ் வந்துட்டு நான் வாங்கும்போது வந்து 2300 இருந்துச்சு கைஸ். இப்பவும் சேம் ப்ரைஸில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களாம் செக் பண்ணி பாருங்கள் அவங்கக்கிட்ட. அவங்க ஐடி வேணா நான் இன்ஸ்டால் டிஎம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். 2300 சம்திங் தான் கைஸ். நம்ம பேரலோட எக்ஸாஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னா 18K கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். 18K. நான் வந்து இப்போது நம்ம வீடியோக்காக டிபி கலர் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். மித்த டைமில் டிபி கலர் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு சவுண்டு கேட்கணும், கொஞ்சம் சவுண்டு வச்சு நம்ம தனியாக ட்ரைவ் பண்ணணுன்னா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் டிபி கலர் கழட்டிட்டு நீங்கள் ஓட்டி என்ஜாய் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபுல்லாக நான் டிபி கலர் போட்டு தாங்க யூஸ் பண்ணுறேன் இப்போலாம். ரொம்ப சவுண்டு லவுடாக இருக்குது. அதுக்கே நான் எக்ஸாஸ்ட் வாங்கினேன்னு கேட்கலாம் நீங்கள். பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சிருக்கு நேரம் எக்ஸாஸ்ட் சவுண்டோடு நம்ம ஓட்டுன்ற போது டிபி கலர் ரிமூவ் பண்ணிட்டு ஓட்டிக்கலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன்.
டயர் அகர் ப்ரைஸ் சொல்லியாச்சு. ஓகே கைஸ், இருங்க நம்ம ஆன் பண்ணி காட்டுறேன். ஐடில் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி நான் ட்ரைவ் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு. ஆன் பண்ணியாச்சு. டிஆர்எல் லைட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு உங்களுக்கு லிங்க் வேணும்னா கேளுங்க, இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க கைஸ். நான் எல்லா லிங்க்கோடையும் அனுப்பி விட்றேன். ரெட் கலரில் இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஐடில் சவுண்டு. இந்த சைடு போய் பார்க்கலாம். சவுண்டு கேட்குதா? நான் பேசுகிறதே கேட்குதான்னு தெரில, கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது ஐடியிலே. லைட்டாக தாட்டல் பண்ணி காட்டுறீங்க, பண்ணலாமான்னு தெரில. ப்ரைவேட் ஏரியா தான், பார்க்கலாம். 4000 RPM வரைக்கும் ஏற்றிருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், ஆஃப் பண்ணிக்கலாம், வெளியே யாரும் டிஸ்டர்ப் ஆகிட போகிறாங்க. சவுண்டு சூப்பராக இருக்குது கைஸ், வெடிக்கும் அப்படியே. நீங்கள் குயிக் ஷிஃப்டர் இருக்குல்ல, அப் ஷிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் சவுண்ட் அப்படியே ஒரு பிளாஸ்ட் வருது, பயங்கரமாக இருக்குது. நான் அவாய்ட் பண்ணிடுவேன், சவுண்டு எனக்கு பயமாக இருக்குது ரோட்டில் ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி. அதனால டிபி கிளியர் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். எப்போது எக்ஸாஸ்ட் சவுண்டோடு நம்ம ஓட்டும் போது 1 டேக்கு மட்டும் சும்மா கழட்டி வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டுருப்பேன். நெக்ஸ்ட்டு டிஆரில் தானே கைஸ் கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு நிமிஷம், இதுதான் டிஆர்லோட ஆப்பு. அது கண்ட்ரோல் பண்ணுறது ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். க்ரீனு, நெக்ஸ்ட்டு எல்லோவா அது மாதிரி இருக்குது, ப்ளூ, ரெட்டு, ஃபுல் பிளாக் ஆயிடுது. இது வந்து நம்மளோட ஸ்டாக் கலர் மாதிரி இருக்குல்ல பார்க்க. ஆனால் எனக்கு பர்பிள் கலர், க்ரீன் கலரு, ப்ளூ கலர்லாம் நல்லா ப்ரைட்டாக இருக்குது கைஸ். பர்பிள் கலர்லாம் பயங்கரமாக இருக்கும். இது நம்ம எஃபெக்ட்ஸு. இப்போ இந்த கலருக்கு எஃபெக்ட் வேணுன்னா நம்ம ஒரு எஃபெக்டாக வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பாருங்கள். எஃபெக்ட் வந்து ஒரு 26 இருக்குது. இது வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு மாதிரி ரெட்டு, ப்ளூ அந்த மாதிரி ஆகுது. இது ரெட்டு, ப்ளூ ஆகுது. பிடிச்ச எஃபெக்ட்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். இது பர்பிள் கலர் பயங்கரமாக இருக்கா? அதோட ப்ரைஸ் வந்துட்டு நான் தீபாவளி ஆஃபரில் பண்ணேன், 1300 சொன்னாங்க. இப்போ என் ஃப்ரெண்டே இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் ஐடிடிஎம் உங்களுக்கு வந்து ஆமாங்க மறக்காமல் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸோட ஏதாவது ஒரு லிங்க் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுறேன் லிங்க்கு. சரி ஓகே கைஸ், நம்ம ஐரா வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். நம்ம ரோட்டுக்கு வெளியே போகலாம், போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சவுண்டு ஆனால் ரொம்பலாம் ரேஸ்லாம் பண்ணி ஓட்ட மாட்டேன், சும்மா நார்மலாக ரோட்டில் நம்மளுக்கு சவுண்டு பப்ளிக் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒன்றும் நான் ஒன்றும் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஓட்ட மாட்டேன், இப்போ சொல்லிக்கிறேன். கைஸ், நம்ம பைக்கோட எக்ஸாஸ்ட் ரோடு உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். பப்ளிக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல, கரெக்டாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 5th கியருக்கு ஷிஃப்ட் பண்ணுற பாருங்க, அவ்வளோதான் 5th கியரு. கியர் டவுன் பண்ணுறேன். ஓகே கைஸ், போதும், ரொம்ப இப்படி ஓட்ட வேணாம். நம்ம வேணால் ஃப்ரீயாக இருக்க ரோட்டில் வேணால் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டு போட்டு நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்குறோன்னு சொன்னல. இப்போ ஒரு ஃப்ரீயான ரோட்டுக்கு போயிருக்கேன், அவுட்டர் ரிங் ரோடு தான். போய்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கீராக ஷிஃப்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சவுண்டு நீங்கள் பாருங்கள். இது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் பண்ணுறேன், கேஸில் என்னையை போட்டு விட்டுறாதீங்க காய்ஸ். இப்போ அவுட்டர் ரிங் ரோடு வந்திருக்கேன் நான். ஒன்றா ஒரு 4th கியர் வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஏற்றி காட்டுறேன். சரி எடுக்கிறியா? நான் போயிட்டு வரேன். சும்மா வீடியோ எடு, ஜூம் பண்ணிலாம் எடு, அப்படி நார்மல் வீடியோலே போட்டு எடு. இப்போ ஃபஸ்ட்டு கியரில் செக் பண்ணலாம்.
ஓகே கைஸ், இதோட இந்த விலாக் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வேறு ஏதாவது நம்ம டியூப் 250 டவுட் வேணுன்னா கண்டிப்பாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் போட்டு மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்க நிறைய பேர். சில பேர் இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை நான் வந்து கரெக்டாக செக் பண்ணி போடுறேன் கைஸ். இன்னும் சரியாக தெரியல, நான் இப்போ தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணா நான் சொல்கிறேன் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு. ஓகே கைஸ், பாய், லவ் யூ ஆல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். 10Kக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. 10K அடிக்கிறோம், சதற வர்றோம். நான் இப்போ போய் டிபி கிளர் போட்டுருவேன் கைஸ். சவுண்ட் ரொம்ப லவுடாக இருக்குது. பாய் கைஸ், லவ் யூ ஆல், லவ் யூ, பாய் பாய்.